ராஜா சமாதியில் பூஜை செய்ய அனுமதி மறுப்பா? இலங்கை ஆண்ட கடைசி மன்னர் விக்ரம ராஜா சிங் அவர்களுடைய சமாதி தமிழக வேலூர் மாவட்ட புதிய பேருந்து நிலையம் அருகில் முத்து மண்டபம் என்ற பகுதியில் விக்ரம ராஜா சிங்கியின் சமாதி அமைந்துள்ளது. இந்த சமாதி மன்னருடைய சமாதியில் 193வது நினைவு நாளாக திதி கொடுப்பதற்காக மன்னர்களுடைய வாரிசின் என்று சொல்லப்படும் புருஷோத்தமன் விக்ரம ராஜா என்பவர் குடும்பத்துடன் இன்று விக்ரம ராஜா சிங்குக்கும் மகாராணிக்கும் திதி கொடுப்பதாக தெரிகிறது. இந்த சமாதியில் திதி கொடுக்கக்கூடாது, பூஜை செய்யக்கூடாது என்று மாநகராட்சி தரப்பில் இவர்கள் இருவரும் காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை தெரிவித்ததாக தெரிகிறது. இதனால் சிறிது நேரம்தான் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கேட்டு வருடந்தோறும் இந்த சமாதியில் விக்ரம ராஜாவுக்கு பூஜை செய்வது வழக்கம். ஏன் இந்த வருடம் இதுபோல் செய்கிறீர்கள் என்று நீண்ட நேரம் வாக்குவாதத்துக்கு பிறகு சிறிது நேரம் அனுமதி கொடுத்ததாக தெரிகிறது. பிறகு நிகழ்ச்சி நல்லபடியாக முடிந்து பிறகு அனைவருக்கும் பிரசாதமும் டீ காஃபியும் கொடுத்ததாக தெரிகிறது. ஆகவே இலங்கையும் தமிழகத்தையும் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் குறு மன்னர்களாக இருந்து ஆட்சி செய்ததாக வரலாறு கூறுகின்றன. கடைசியாக ஆட்சி செய்த விக்ரம ராஜா சிங்கியின் வாரிசுகள் புருஷோத்தமன் ராஜா சிங்கு என்பவருடைய மொழி பார்க்காமல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நாட்டை காப்பாற்றிய மன்னர்களுடைய நினைவு தூண்களையும் நினைவு சின்னங்களையும் காப்பாற்ற வேண்டியது அரசும் பொதுவாக அனைத்து மக்களுடைய கடமைகளாக இருந்து வருகிறது. ஆகவே இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த மன்னர்களை மொழி ரீதியாக மத ரீதியாக பிரிக்கக்கூடாது என்பதே சமூக ஆர்வலர்களுடைய பேச்சாக உள்ளது. ஆகவே அரசாகவே தானாக முன்வந்து அனைத்து மன்னர்களுடைய சமாதி கையில் எடுத்து அரசே விழா எடுத்து மரியாதை செலுத்த வேண்டியது கடமை என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கூறுகின்றனர். இல்லைண்ணா